இந்தியாவில் எந்த மாநில முதல்வரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் செய்ய துணிந்திருக்கிறார். அதை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது அங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்களுக்கு, பாஜகவினருக்கு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. 2026 எலெக்ஷன்ல எப்படியாவது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பாஜக அங்க அடையணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது தங்களுக்கு ஒரு ஆப்பாக அமையுமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணி அதற்கு எதிராக களமாடுகிறார்கள். அதற்கு எதிரான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அப்படி என்ன விஷயத்தை புதிதாக பினராயி விஜயன் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம் காணொலி. கேரளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு பிறப்பிட சான்றிதழ் அப்படின்னு ஒரு சான்றிதழை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய நபர் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கிறார்களோ, கேரளத்தினுடைய குடிமக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சான்றிதழ், இந்த அட்டையை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது நீங்கள் ஆன்லைன்லேயே இங்கே அப்ளை பண்ணி அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த அறிவிப்பாக இருக்கிறது. இப்போ சங் பரிவார் கும்பல்களுக்கு, பாஜகவுக்கு இது என்ன பிரச்சனை? அவர்கள் இந்தியாங்கிறது ஒரே நாடு ஒரே தேசம். இந்த ஒரே நாடு ஒரே தேசத்தில் நீங்கள் தனி நாடு மாதிரி இப்படிப்பட்ட முடிவுகளை எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை கொண்டு வர்றதே கேரளா இந்த என்ஆர்சி, எஸ்ஐஆர் இதன் மூலமாக எழுந்திருக்கக்கூடிய அச்சம், இந்த அச்சம் காரணமாக தொடரக்கூடிய மக்களுடைய பதட்டத்தை தணிக்கும் விதமாகவும், நாளைக்கு கேரளத்தில் வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு இல்லைன்னா அரசு முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு இந்த கார்டை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே ஆதார் கார்டு அப்படிங்கிற கார்டை ஒன்றிய அரசு நமக்கு வழங்கியிருக்கு. இப்போ ஒன்றிய அரசினுடைய ஆதார் கார்டு மூலமாக பல்வேறு திட்டங்களுக்கு அதை நம்ம கொடுக்குறோம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போது கேரளத்தில் இந்த கார்டை இவர்கள் பயன்படுத்துவாங்க. ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறதாக இருந்தால் அந்த கார்டு மூலமாக தெரியும் இவன் கேரள மாநிலத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறது. இதில் மத்திய அரசாங்கம் வட மாநிலத்தவர்களை தமிழகத்தினுடைய இல்லைன்னா கேரளா மாதிரியான தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த அரசினுடைய வேலை வாய்ப்புகளுக்கு உள்ளால ஏற்றக்கூடிய நயவஞ்சக வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பாக இங்கே 2016 எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் பிற மாநிலத்தவரும் தமிழக அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளை இணைந்து கொள்ளலாம், வேலை வாய்ப்பில் சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்புகளில் விஷயங்களில் சேர்ந்துக்கிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட துரோகங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் வருங்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கேரளா மாதிரியான மாநிலங்கள் இதை முன்னெடுத்துட்டு இருக்கு. இதை மத்திய அரசாங்கம் எப்படி பார்க்கும்? இதற்கு சட்டத்தில் வழிமுறைகள் இதுக்கு சட்டத்தில் வழிமுறைகள் இருக்கிறதா? இந்த அரசியலமைப்பு சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? அதெல்லாம் பின்னால், அதற்கு முன்னால் எங்களுடைய மாநிலம் எங்களுடைய தேவைக்காக, எங்களுடைய மக்களுடைய எதிர்கால விஷயங்களுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போது குடியுரிமையை சரிபார்க்கக்கூடிய விஷயம் இந்தியாவை பொறுத்தளவில் உள்துறை அமைச்சகத்திட்ட இருக்கு. உள்துறை அமைச்சகம் தான் அதை செய்யும். இப்போ கேரளத்தை பொறுத்தளவில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தாசில்தார் இதற்கான விஷயங்களை செய்வார். அதற்கான சான்றிதழ்கள் எல்லாம் அவர்கள் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ்கள் எல்லாம் கொடுத்து இந்த அட்டையை அவர்கள் வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. வருங்காலத்தில் என்ஆர்சி மாதிரியான ஒரு சிக்கல் எழும்போது, இல்லைனா எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு சிக்கல் எழும்போது இந்த கார்டை கொடுக்கறதுக்கான ஒரு அதிகாரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதமாக இருக்கு. இப்போ 2026 எலெக்ஷன்ல எப்படியாவது நம்ம வெற்றி பெற்றே தீரணும். கேரளத்தில் இப்போ 3 நகராட்சியை பிடிச்சிருக்கிறாங்க பாஜக. இந்த 3 நகராட்சியை பிடிச்சதுக்கே இவர்கள் தலைக்கால் புரியாமல் ஆடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நம்முடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தொடர்ந்து
கேரளத்தில் தங்களை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரித்தாளக்கூடிய வேலையை பாஜக வந்து இங்கே தொடர்ந்து பண்ணிட்டுருக்கு. கேரளத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் படு தீவிரமாக நடந்துட்டுருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய பிற சக்திகளுக்குமான இந்த மோதல் வந்து வெடிச்சிட்டே இருக்குது. நமக்கு தெரியும் 10-20 ஆண்டுகளாகவே தொடர்ந்து மாறி மாறி கொலைகள் அங்கே நடந்துட்டுருக்கு. குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள், இந்த ஆர்எஸ்எஸ் சங்கம், அதை சார்ந்தவர்களுக்கு வருடந்தோறும் உயிரிழப்புகளும் கொலைகளும் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதை வந்து இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக உருவாக்கி இன்னும் நிலைமையை படுமோசமாக ஆக்குறதுக்கான வேலையை பாஜக செய்துட்ருக்கு. சமீபத்தில் தெரியும், ஒரு 2 மாதங்கள் இருக்கும், கண்ணூரில் ஒரு நபர் இந்த வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு செய்கிறதுல வந்து வெடித்து அவர் காயமடைந்தார். அவரை வந்து இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினாங்க. இப்படி வெளிப்படையாகவே இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய வேலை, வெடிகுண்டுகளை வச்சிருக்கக்கூடிய வேலை, ஆயுத பயிற்சிகள் நடக்கிறது, இதை தொடர்ந்து வந்து கேரளா மாதிரியான மாநிலங்களில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சமீபத்தில் நம்ம மதுரையில் பார்த்தோம். மதுரையில் வந்து ஒரு பள்ளிக்கூடம், அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளாலே ஆயுத பயிற்சிகள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் செய்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளிவந்தது. அப்போது இவர்கள் தென் மாநிலங்களை பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அஜெண்டாவோடு களமிறங்கி வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் திருவனந்தபுரத்துக்கு வந்த அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறாரு? அங்கே ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்குது. சபரிமலையில் தங்க கடத்தல், தங்க கொள்ளை சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நம்பி அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், தீவிரமான செயல்பாடுகளை கண்டும் காணாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். உண்மையிலே இங்கே வந்து அச்சுறுத்தல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான். அங்கே இருக்கக்கூடிய மத அந்த மோதலை உருவாக்குவதும், பதட்டத்தை உருவாக்குறதும், பிரிவினைகளை உருவாக்குவதும், இப்படிப்பட்ட வேலைகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் மிக மிக முக்கியமாக கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினராக இருக்கக்கூடிய சிரியன் கேத்தலிக்கை வந்து அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த சபையில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் உட்பட பல நபர்கள் இதற்கான குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் முன் வச்சாங்க. வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், கொலைகள், அவர்களுடைய ஆலயங்களை தகர்க்கிறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு வீரியமாக திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்டு கண்மூடித்தனமாக உங்களால் எப்படி பாஜகவை ஆதரிக்க முடிகிறது அப்படிங்கிற கேள்வி தான் இதற்கு பின்னால் இருந்துட்டுருக்கிறது. அப்போது இங்கே ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கி, பிரிவினை உருவாக்கி, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையோடு செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பொதுவாகவே எல்லா மாநிலங்களையும் அப்படி தான், சிறுபான்மையினர் ஒன்றித்து சேர்ந்து நிற்பாங்க. சேர்ந்து நின்று தங்களுக்கு எதிராக யார் இந்த நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாங்களோ, தங்களை யார் ஒடுக்குறாங்களோ அவர்களை எதிர்க்கக்கூடிய வேலையை, அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வேலையை வந்து அவர்கள் செய்வாங்க. இதுதான் தொடர்ந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து இந்த வகுப்புவாத பிரிவினையை, இந்த மதவாத பிரிவினை ஏற்படுத்தலைன்னா அவர்களை எதிர்க்க வேண்டிய தேவையே இல்லை. பாஜகவை ஒரு சாதாரண கட்சியாக நினச்சிட்டு நம்ம அதற்கு ஓட்டு போடலாம். ஆனால் நிலவரம் அப்படி இல்லை. நிலவரம் தலைகீழாக இருக்குது. இங்கே பிரித்தாளக்கூடிய வேலையை செய்கிறது, இங்கே தமிழகத்தை பொறுத்தளவில் திருப்பரங்குன்றம் அவர்களுடைய கையில் வந்து இப்போ மாட்டியிருக்கு. அதற்கு எதிராக தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. தமிழகத்தில் இன்னும் 6000 பள்ளிவாசல்களை அவர்கள் கவனத்தில் எடுத்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளிப்படையாகவே வெளியாகிருக்கு. இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் கேரளத்தில் உருவாக்கி கேரளத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அத்தனை வேலைகளையும் இவர்கள் செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிடிச்ச பிறகு திருவனந்தபுரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு விநாயகர் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பை வந்து இந்த பாஜகவினர் வந்து முன் வச்சாங்க. அது மட்டுமல்ல, அதே மாதிரி வந்தே பாரத் ட்ரெயினை வந்து திருவனந்தபுரத்தில் நினைக்கிறேன் அதை அறிமுகப்படுத்தும் போது அங்கே வந்து பள்ளி மாணவர்களை கொண்டு வந்து விநாயகர் பாடல் வந்து பாடினாங்க. இப்படி இங்கே உள்ளால
கேரளத்திற்கு உள்ளால இந்துக்களுடைய அதாவது மதவாத விஷயங்களை உள்ள புகுத்தக்கூடிய வேலையை இவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தெரியும், பாலக்காட்டில் ஒருத்தரை மேற்கு வங்கத்தை சார்ந்தவர், பங்களாதேஷை சார்ந்த திருப்பி ஏற்கனவே நமக்கு தெரியும், பாலக்காட்டில் வந்து பங்களாதேஷை சார்ந்த இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி ஒரு இந்துவை அடித்து கொன்னாங்க. இப்படிப்பட்ட அட்டூழியங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வகையில் வந்து இந்த எஸ்ஐஆர், என்ஆர்சி மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய வேலையை மிக தீவிரமாக பாஜக அரசு, எலெக்ஷன் கமிஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு எல்லாம் சேர்த்து ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இப்போ கேரள மாநிலத்தில் வந்து பிறப்பிட சான்று அடையாள அட்டையை இந்த பினராயி விஜயனுடைய அரசாங்கம் வந்து கொடுக்க போகிறது. இதை கடுமையாக வந்து இவர்கள் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னால கேரள மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்தாரு. அது மட்டுமல்ல, பாஜகவை சார்ந்த பல நபர்களும் வந்து இதை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சொல்றது என்ன, பாஜக தான் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக கேரள மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கேரள மக்களுடைய நம்பிக்கையை வந்து அந்த கட்சி பெற்றிருக்கு. கேரளத்தினுடைய பாதுகாப்பு, கேரளத்தினுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் முன்வைத்து நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனை வந்து சந்திக்க போகிறோம். இதுவரைக்கும் மாறி மாறி இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்டிஎஃப், யூடிஎஃப் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் இங்கே என்ன செஞ்சாங்க, என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளை இவர்கள் முன்வைக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை கொடுக்காம இன்னும் பல நிதிகளை முடக்கி வச்சு ஒரு அட்டூழியத்தை பாஜக அரசு செய்கிறதோ, அதை போன்ற ஒரு நெருக்கடியை கேரளத்துக்கும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு கல்வி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை வந்து கேரளத்துக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்டிஎஃப்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எதிர்ப்பு காரணமாக இவர்கள் வந்து இந்த திட்டமே எங்களுக்கு வேண்டாம், இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடிய வேலையை கேரளத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல இப்போ உறுதியாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்த திட்டத்துக்குள்ளால வாரதுக்கு சம்மதிச்சது இந்த கல்வி நிதியை இவர்கள் தராமல் இருக்கிறாங்க. இந்த கல்வி நிதியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பை இவர்கள் சமாளிக்க முடியாமல் மறுபடியும் வந்து நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவித்து பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வேலையை துணிச்சலாக பினராயி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஐடென்டிட்டி கார்டு கேரளா மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கார்டு மூலமாக மத்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து ஆடக்கூடிய இன்னொரு வேலையை இவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வட மாநிலத்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலையும் கேரளத்திலையும் வந்து குடியேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர்கள் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. நாளைக்கு நாங்களும் மலையாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய, கேரள மக்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய வேலையும் இவர்கள் செய்யக்கூடும். அப்படிங்கிறதுனால மிக சாதுரியமாக இந்த ஐடென்டிட்டி கார்டை வந்து கேரள அரசாங்கம் தயாரிச்சிருக்கு. அதன் மூலமாக ஒரு பாதுகாப்பை மலையாளிகளுக்கு வழங்குவதற்கான ஒரு நோக்கம் இதில் இருக்கிறது. இந்த நோக்கம் மற்ற மாநிலங்களுக்கும் வர வேண்டும். இந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு மற்ற மாநிலங்களுடைய சுயாட்சியை பாதுகாக்கக்கூடிய வேலையை தமிழகம் போன்ற மாநிலங்களும் இதில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இந்த பிறப்பிட அடையாள அட்டை என்ன விஷயங்களை எல்லாம் செய்ய போகிறது, சங் பரிவார் கும்பல்கள் இதை எதிர்த்து என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அரசியல் களம் எப்படி போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.